எனக்கு இந்த சீரெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ரஞ்சிதா. என் புள்ள முதன்னு வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையோட வரலாமா? தலை தீபாவளிக்குன்னு வர்றா. அந்த சீரோட வந்தா தானே அவளுக்கும் மதிப்பு, உங்களுக்கும் பெருமை. ரஞ்சிதம் வாங்கிக்கமா. என்னங்க வீட்டுக்கு பெரியவங்க இவ்வளவு தூரம் உரிமையோட சொல்றாங்கல்ல, நாங்க பிள்ளைங்களை அனுப்பி வைக்கிறோன்னு. இதுக்கப்புறமும் மாட்டேன்னு மறுத்தா நல்லா இருக்காதுமா. வந்தவங்களுக்கு என்ன மரியாதை? நீ வாங்கிக்க. 2 பேரும் சேர்ந்து வந்து நின்று ஒத்தாப்புல வாங்கிக்கிறங்கப்பா. அப்பதானே எங்களுக்கும் சந்தோஷம். வாங்குங்க. வாங்கிக்கலாம். பிள்ளைகளத்தான் கண்டிப்பா அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லிட்டோமே, அப்புறம் ஏன் 2 பேரும் கண்ணீரும் கம்பளையுமா இருக்கியே? என் புள்ள இந்த வீட்டுக்கு வரும்போது குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். அப்படி இருக்கிற மாமா மாமியாலத்தான் எனக்கும் பிடிக்கும். சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாங்கிக்கிறங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல சண்டை போட்டுட்டு மன வருத்தத்தோட போனவன். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசலையடா. உடம்புக்கு இப்ப எப்படிரா இருக்கு? இந்த தாத்தாவையாவது வந்து பார்க்கலாம்லப்பா. இன்னைக்குமே உங்களுக்கும் அப்பத்தாவுக்காகவும் தான் பார்த்தா நான் வீட்டுக்கே வர்றேன். இல்லைன்னா லீவுக்கும் நான் ஹாஸ்டல்லே இருந்திருப்பேன். ஆச்சா, அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாதுப்பா. குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். சின்ன பிள்ளை அதை நீ கண்டும் காணாம போயிடணும்டா. அதை நினைச்சுக்கிட்டு நீ வீட்டுக்கு வராம இருப்பேன்னு சொல்லலாமா? ஷோரூம் ஓப்பனிங்ல சண்டையே என்னால தானே தாத்தா. நான் தானே எல்லாத்துக்கும் காரணம். அதையே மனசுல விட்டு குழப்பிக்கிறாத. உன் அப்பத்தா நிம்மி வீட்டுக்கு போய் அவங்க 4 நாள் இருந்து எல்லாத்தையும் பேசி சமாதானம் பண்ணிட்டு வந்துட்டா. உன் அப்பையங்காரை முதக்கண்டும் நேரில் போய் பார்த்து உன் அத்தை மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்திருக்கேன். விடு, எல்லாம் சரியா போயிடும். இன்னும் காலங்கள் இருக்குல்ல. தாத்தா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுடா, என்ன சொல்லன? அம்மா ஏன் தாத்தா இப்படி இருக்காங்க? அம்மா இப்படி இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் வருது. உன் அம்மா என்ன இன்னைக்கு நேத்தா அப்படி இருக்கா? கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து அப்படித்தானே இருக்கா? நாய் வாழை நிமித்தவும் முடியாது, உங்க அம்மா குணத்தை மாற்றவும் முடியாது. சரிதேன்னு விட்டுட்டு போகணும். இல்லைன்னா நீனாவது வந்து மாற்றணும். உன் அப்பங்காரனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் பூம்பூம் மாண்டு மாதிரி மண்டைய ஆட்டிக்கிட்டு அவளுக்கு கூசா தூக்கத்தை லாய்க்கு. நீனாவது இனிமே புத்திசாலித்தனமா நடந்துக்கடா. அதுக்கு தான் தாத்தா வீட்டுக்கு வரவே பிடிக்கல. சரி, அதை விடு. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, என்ன சொல்லன? தாத்தா அது வந்து தாத்தன பேரனை என்ன விட்டுட்டு என்ன குசூசு மந்திரம் போடுறிய? வந்துட்டா. நான் என் பேரண்ட உட்காந்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசிடக்கூடாது. உடனே உனக்கு மூக்கு வேர்த்துருமே. பேசலாம். என்னையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பேசுங்க. நான் இல்லாம என் பேரண்ட பேச விடுவேனா? வாங்க பத்தா, உங்ககிட்டயும் தான் பேசணும். பேசு சாமி. நீ இப்பட்டு நாளும் போன் அடிக்காம இருந்ததுதான் இந்த அப்பத்தாவுக்கு மன வருத்தம். எப்படா ஊருக்கு வருவ, எப்படா என்ன விசேஷம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இந்தா உனக்காக அப்பத்தா அதிரச முறுக்கெல்லாம் கைப்பட சுட்டு கொண்டுட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இதுக்கு அப்பத்தா கஷ்டப்படுறீங்க? நானும் அதையே தாண்டா சொல்றேன். எங்க கேக்குற? என் பேரனுக்கு என் கைப்பட மாவு சேர்த்து நானே அதிரசம் சுடணும். என் பேரனுக்கு என் கையால முறுக்கு புளிஞ்சு கொடுக்கணுமேனு கஷ்டப்பட்டு அந்த அடுப்புக்குள்ள வெந்து கிடந்து செத்துக்கிட்டு இருக்கா. சாப்பிடு. உனக்காக செஞ்சதை சாப்பிட்டு பார்க்கலைன்னா அவளுக்கு மன வருத்தம் ஆகி போயிடும். அப்பத்தா சாப்பிடு ராசா. நான் இருக்கிற வரைக்கும் சுட்டு கொடுப்பேன். இல்லைன்னா யாரு கொடுப்பா? சாப்பிடியா? நீ சாப்பிட்றத பார்க்கத்தானையா அப்பத்தா கிடந்து செஞ்சுட்டு கிடைக்கேன். எத்தனை காலத்துக்கு? என்னால முடிய மட்டுக்கும் தானே. சாப்பிடு சாமி, எடுத்துக்க. சூப்பரா இருக்கு அப்பத்தா. நல்லா டேஸ்டா இருக்கு. சாப்பிடியா? சாப்பிடு. அப்பத்தான் நிறைய சுட்டு வச்சிருக்கேன். ஹாஸ்டலுக்கும் எடுத்துட்டு போய் உன் பிறண்டுகளுக்கெல்லாம் கொடு. என் அப்பத்தா கைப்பட சுட்டதுன்னு சொல்லி கொடு. சரிங்க அப்பத்தா. அதிரசத்தை எடுத்து சாப்பிடு. சாப்பிடு. நல்ல இனிப்பெல்லாம் உனக்காக நிறைய போட்டு சுட்டுருக்கா. நல்லா இருக்கான்னு பாரு. அப்பத்தா செஞ்சது நல்லா இல்லாம இருக்குமா? சூப்பரா இருக்கு அப்பத்தா. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. நல்லா பண்ணிருக்கீங்க. சரி சாமி. நாளைக்கு தீபாவளிக்கு உனக்கு என்ன பலகாரம் சுட? உனக்கு என்ன வேணும்? ஒன்னும் வேணாம் அப்பத்தா, நீங்க சிரமப்படாதீங்க. தடி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. காலையில இட்லியும் மட்டன் குழம்பு வச்சிடுறேன். பலகாரத்துக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உளுந்த வடையா, கடலை வடையா, பச்சையா, சுளியமா, இல்ல 4 வேணுமா? உனக்கு என்ன வேணும்? என்ன இருந்தாலும் அப்பச்சா செஞ்சு தரேன். சொல்லு சாமி. சுளியம் மட்டும் போதும் அப்பத்தா. சுளியம் போடவா? சரி போடுறேன். வேற என்ன செய்ய? போதும் அப்பத்தா, இட்லி கூட சுளியம் மட்டும் போதும். ரொம்ப கஷ்டப்படாதீங்க. விட்டு நாளும் கால் வலிக்குதுன்னு காலை இழுத்துக்கிட்டு தெரிஞ்சா. இன்னைக்கு பேரனை பார்க்கவும் துள்ளி குதிச்சு ஓடி போய் பலகாரம் சொல்றாளாம். நாளைக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டு கிடக்கலாம். ஏண்டியே, இந்த கிழட்டு பயலுக்கு செஞ்சு கொடுக்கல உனக்கு கால் வலிக்குது. உன் பேரனுக்கு மட்டும் 16 வயசு பருவமங்க மாதிரி துள்ளி குளிக்க முடியுதோ?
ஆமா, என்ன காலு வலி பெரிய இந்த காலு வலி. என் பேரனுக்கு முன்னாடி இந்த காலு வலி எல்லாம் பெருசா? என் பேரன் தானே எனக்கு வசதி. என்ன சாமி? ரோஹித், எப்படி இருக்க? வந்திருக்கேன்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? சர்ப்ரைஸ் பண்றியா அம்மாவுக்கு? சர்ப்ரைஸ் பண்றதுல ஒன்னடிச்சு கால் இருக்குமா? நீ சொல்லாம வந்துட்டா அம்மாக்கு தெரியாம போயிடுமா? எப்படி கண்டுபிடிச்சு வந்தேன் பாத்தியா? புள்ள வர்றதை பெத்தவளுக்கு கூட சொல்லக்கூடாதுன்னு அவன் சொல்லாமல் வந்திருக்கான். இவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறாங்களாம். வீட்ல எதுவும் சமைச்சிருக்காங்களான்னு தெரியல, அதனாலதான் அம்மா வரும்போதே உனக்கு சிக்கன் பீஸா வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஏண்டா? உனக்கு பிடிக்குமே தான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சாப்பிடு, சிக்கன் பீஸா தான். நான் இப்பதான் அப்பத்தா கொடுத்த முறுக்கு அதிரசம்லாம் சாப்பிட்டேன். எனக்கு வேண்டாம். அது ஆயில் ஃப்ரைடா. ஆயில ஃப்ரை பண்ணதெல்லாம் அதிகமா எடுத்துக்க கூடாது, உடம்புக்கு கெடுதல். இந்த பீஸா சாப்பிடு. அப்பதான் எனக்காக அரைச்சு இடிச்சு அவங்க கைமணத்தை சேர்த்ததும் பார்த்தாம அன்பு பாசத்தையும் கொட்டி சுட்ட அதிரசம் இருக்குமா. இதுல கெடுதல் எதுவும் இருக்காது, ஆரோக்கியம் மட்டும்தான் இருக்கும். ரோஹித், பீஸா உடம்புக்கு நல்லது, வீட்டுல சுட்ட அதிரசம் இருக்கும் உடம்புக்கு கெட்டதா? எனக்கு அந்த பீஸாலாம் வேணாமா. நான் இப்ப அதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. உனக்கு பிடிக்குமேடா, உனக்கு பிடிக்குமே தான் ஆர்டர் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை விட்டுட்டு எனக்கு வேண்டாம்னா விடுங்க, எனக்கு வேண்டாம். ரோஹித், ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் புள்ள ஏதோ ஆசையா உட்காந்து பேசலான்னு வாயை திறந்தேன். அதுக்குள்ள அவனையும் வந்து விரட்டி அடிச்சாச்சா. இந்த மருதாயி அதிரசத்தை கொண்டே உள்ள வையி. அந்த சாம்ப கலர் என்ன விலை? அது 80 ரூபா. சாம்ப கலரா? கிரே கலரா பாட்டி? ஆமா, கரையதேன். அது என்ன விலை? அது 2500 ரூபா பாட்டி. 2500? அப்பா, 500ல இருந்து புடவை இருக்கு. ஓடியாங்கன்னு கூவி கூப்பிட்டு இப்ப வந்து நின்றுக்கிட்டு 2500 3000 என்ன? யாரை ஏமாத்த பாக்குற? ஆத்தா, 500ல இருந்து 5000 வரைக்கும் நம்ம கிட்ட புடவை இருக்குன்னு தான் சொன்னேன். ஆனா நீங்க எடுத்த புடவை 2500ல, அதுக்கான விலையை தானே சொல்ல முடியும். என்ன ஏமாத்துக்கார பையில உள்ள இருக்கு? பக்கெட்டுக்கும் ஆட்டு பாக்ஸுக்கும் ஆசைப்பட்டு இங்க வந்து ஊர்பட்ட காசை கொடுக்க முடியுமா? ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு இப்ப 2500 3000 அதுக்கு நாங்க 4 சேலை எடுத்துக்கிட்டு 2 பக்கெட் வாங்கிட்டு வந்துருவோமே. அத்தா, நீங்க வாங்குற சேலையை பொறுத்து கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பரிசு உண்டு. நான் கண்டிப்பா கொடுத்துருவேன். நான் தூக்கிட்டு போறதுக்காக கொண்டுட்டு வந்திருக்கேன். ஆனா ஆத்தா கேட்டது சில்க் காட்டன். சில்க் காட்டன்லயும் நயம் சில்க் காட்டன் ரேட் மட்டும் வரும் தா. நீங்க டவுன்ல போய் எடுத்தாலும் அதே ரேட்டு தான். அப்பா, சிலுக்காட்டனே நாங்க கட்டாத மாதிரி பேசுற. 500ல இருந்து 5000 வரைக்கும் சிலுக்காட்டன் இருக்கத்தான் செய்யுது. ஏதோ 2500 3000 எங்க ஊருக்கு தக்கன சேலை எடுத்து போடு. பெரியவங்க என்ன 50 விலைக்கா கட்டுவாங்க? என்னக்கா நீங்களும் புரியாம பேசுறிய? ஆத்தா கேட்ட சேலைக்கான விலையத்தான் நான் சொன்னேன். மற்றபடி உங்களுக்கு தேவையான ரேட்ல என்கிட்ட இருக்கு. சேலை வாங்கினா ஒரு சேலை ஃப்ரீ, 2 சேலை வாங்கினா ஒரு பக்கெட் ஃப்ரீ, ஒரு பக்கெட்டோட சேலை வாங்கினா ஒரு ஹாட் பாக்ஸ் ஃப்ரீன்னு கூவி விக்கிறிய. பக்கத்துல வந்தோன்னா 500 ரூபா சேலையே 5000 நாங்க எதை நம்பி வாங்குறது? நியாயமா இருந்தா தானே வாங்க முடியும். அதானே, நான்லாம் வாங்குறது என் மாமியாளுக்கு மட்டும் ஒரே ஒரு பூனை சேலை தான் வாங்க வந்தேன். சரி, கூட ஒன்று ஃப்ரீயா கிடைக்குது, நம்மளும் சேர்த்து கட்டிக்கிறலாமேன்னு பார்த்தா நீ ஒரு சேலையே 5000 சொல்லுவ போலயே. இந்த பூனை தான் நாங்க ரவுனுக்கு போனோம்னா 300 ரூபா 400 ரூபாய்க்கு சூப்பர் சேலை வாங்கிட்டு வந்துருவான். கிராமத்தில் உள்ளவர்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதப்பு. எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபாங்க வேண்டியது. அப்புறம் பக்கத்தில் போய் பார்த்தோம்னா அதுதான் 10 ரூபா, இது 500 ரூபான்னு சொல்லி ஏமாற்ற வேண்டியது. இந்த கணக்கெல்லாம் பார்த்தாச்சு. எடுத்துட்டு வந்த பொருளை கொடுக்காம இந்த இடத்த விட்டு ஒன்று அனுப்ப மாட்டாமா. ஆத்தாடி, வில்லங்க பிடிச்ச ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டேன் போல. ஆத்தா, உங்களுக்கு என்ன சேலை பிடிச்சிருக்கோ எடுங்க. உங்களுக்காக இந்த வருஷம் தீபாவளிக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு போறேன். இப்படி வா வலிக்கு. அடியே, ஆளுக்கு ஒன்னா பார்த்து எடுங்கடி. வாங்குறது எல்லாத்துக்கும் இன்னைக்கு பக்கெட்டு ஆட்டு பாக்ஸ் குடமுன்னு எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடணும். எனக்கு நல்ல பூனமா எடுத்து போடுங்க. அட, என்ன வந்ததுல இருந்து பூனன்னு நல்ல ஒரு பட்டா எடுத்து கட்டுக்கா. பட்டு சேலை தான் இம்புட்டு குமிச்சு வச்சிருக்காருல. எனக்கெல்லாம் சேலை இருக்குடி, மாமியாளுக்கு மட்டும்தான். அதான் ஒரு பூனை வாங்கினா இன்னொரு பூனை ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை நான் எடுத்துக்கிறேன். அட, இந்த ஃப்ரீல எடுக்காம நல்லதுல ஒன்று எடுத்துக்க. கையில காசு இல்லைன்னா நான் தாரண்டி. காசுக்காகலாம் எடுக்காம இல்ல, சேலை 4-5 சேலை என் தங்கச்சி எடுத்து கொடுத்ததே பிளவுஸ் தைக்காம அப்படியே இருக்கு. அதை தைச்சு போட்டுக்கறலாம் தான் எடுக்கல, மற்றபடி ஒண்ணும் இல்ல. அண்ணனுக்கு முடியாம வீட்டுல இருக்காரு, அதனால சேலை எடுக்காம இருக்காத. ஒரு வருஷம் கோடி போடலைன்னா அப்புறம் 3 வருஷத்துக்கு தட்டிடும் அம்மா சொல்லிவிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லைன்னா உங்கள்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க போறேன்? புது சேலை வச்சிருக்கேன். இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் மாமியாளுக்கு ஒன்று எடுத்துட்டு போ. வருஷத்துல ஒரு நாள் வந்திருக்கு, புது சேலை கட்டணும்ல. அதுக்கு தக்கா சொல்றேன், நல்ல ஒரு பூனமா பார்த்து எடுத்து கொடு. உன் கையில வச்சிருக்கிற சக்கரம் போட்ட சேலை இங்க கொண்டாப்பா பாப்பா. இந்த சேலையை நான்ல பார்த்து வச்சிருந்தேன், இங்க கொண்டா பாப்பா. ஏட்டி, அவ தானே கேக்குற, குடுவேன். ஏன் நானும் தானே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், அப்புறம் என்ன அவட்ட கொடுக்க சொல்ற நீ? பைய கையில எடுத்த உடனே இங்க கொண்டான்ட்டம்லம்டி, அப்புறம் ஏன் நீ பாத்துக்கிட்டு சொல்ற? அவ பிடிச்சிருந்தா அவளுக்கு எடுத்துக்கட்டுமே. நான் தானே வந்தசம் முதல்ல கேட்டேன், நீ அந்த சேலைய பார்க்கவே இல்லையே. கிளவிகள் இம்புட்டு நேரம் ஒத்துமையா இருக்குகளே நினைச்சேன். இந்தாதான் ஆரம்பிச்சிருச்சே.
ஏட்டி அந்த பைய பையுக்குள்ள இருந்து எடுக்கையிலேயே இந்த சேலையை நம்ம எடுத்து பார்ப்போம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட இந்த கலரும் இல்லை இந்த மாடலும் இல்லை. நான் எடுத்துக்கறலான்னு பார்க்கையில நீ ஏன் படக்குன்னு கேட்குற? மத்த கையில எடுக்க முன்னே உனக்குத்தான் நீ முடிவு பண்ணிட்டியாக்க விரிச்சு போட்டு எல்லாருமே தான் பார்க்க. இப்போ அதுல இன்னொரு மாடல் தான் இருந்தா எடுத்து கொடுவேன். நீ ஏன் அப்படி சண்டை விட்டுக்கிறவர? அது புது மாடல்க்கா, அதுல வேற பீஸ் இல்ல, வேற கலர்ல வேணா இருக்கு. இது வேற கலரை எடுத்துக்காட்டு, பிடிச்சதை எடுத்துக்கிறட்டேன். அத்தா வேற கலர் காட்டட்டுங்களா? இதுலயே பச்சை கலர்ல இருக்கு. தான் வந்து உட்கார்ந்த உடனே பச்சை மஞ்சள் சிகப்பெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன்ல தம்பி. நல்லா இங்கிலீஷ் கலரா தானே எடுத்து போட சொன்னேன். இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பார்டரும் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதைத்தானே எடுத்துக்கிறேன். நான் தானே முதல்ல உட்காந்துருக்கேன், நான் தான் முதலும் பார்த்தேன். இந்த சேலை என்கிட்ட இல்லை, இந்த பார்டரும் என்கிட்ட இல்லை. நான் தான் இதை எடுப்பேன், எனக்கு தான் இந்த சேலை வேணும். ராதா நீங்க தான் விட்டு கொடுங்களேன், வேற சேலையோ இல்ல. முதல்ல எடுத்து போடுங்கன்னு சொன்ன என்னைய சொல்றதுக்கு அவளை சொல்லலாம்ல டி? அவங்கள பத்தி தான் தெரியும்ல. சரி நீ வேற சேலை எடுத்து போடுப்பா, நாங்க வேற பார்த்து எடுத்துக்கிறோம். ஏட்டி நான் தானே கேட்டேன். இப்ப என்னங்கிற அவளோட போய் மல்லு கட்டுறியா? சொல்லுடியே மல்லு கட்டுறியா? அப்ப அவளுக்கு தான் எங்கே ஒன்னாலும் நியாயம், எங்களுக்கு நியாயம் இல்லைன்னா நாளும் கிழமையும் அவளோட எதுக்கடி சிரிச்சு போய் தெரியணும். இருக்கிற இம்பிட்டு சேலையில ஒரு சேலை கூடவா நம்மளுக்கு இல்லாம போயிரும்? சேலை நெய்யிலேயே இன்னாருக்குத்தான் இந்த சேலை இன்னும் ஆண்டவே முடிவு பண்ணது. அதை யாராலையும் மாத்த முடியாது. அந்த சேலை உனக்கு இல்லைன்னு நினைச்சுக்க. ஆமா இவ ஒருத்தி எல்லாத்துக்கும் அதை சொல்லுவா. சரி பார்த்து எடு, அடுத்து என்ன செய்யறான்னு பாப்போம். அண்ணே அந்த பிங்க் சாரி எங்கே கொடுங்க. நான்ல பார்த்து வச்சிருக்கேன். ஆத்தா என்ன யார் என்ன எடுத்தாலும் நான் பார்த்து வச்சிருக்கேன், நான் பார்த்து வச்சிருக்கேன்னு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஓதிக்கிட்டே இருக்க. பேசாம இரு, அதை எடுக்கும் போதே நான் பார்த்துட்டேன். அடி நான் தாண்டி பார்த்து வச்சிருக்கேன். தம்பி அந்த ரோஸ் கலர் எங்கிட்ட கூட பாப்பேன். இது பெரியவங்க போடுற சேலை இல்ல. இல்ல இல்ல என்ன பெரியவங்க சின்னவங்கன்னு யாரு வேணாலும் சேலை கட்டலாம். பெரியவங்களுக்கு இது சின்னவங்களுக்குன்னு எழுதியா இருக்கு. வர்ற ஆத்திரத்துக்கு கல்லு தூக்கி போட்டு உன் மாமியை அவன்டே ஒட்டச்சு போடுவேன். யார் எந்த சேலை எடுத்தாலும் நான் தான் பார்த்து வச்சிருக்கேன், நான் தான் பார்த்து வச்சிருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லா சேலையும் உன் மாமியை ஒத்தாலே வாங்கிருமா? நான் என்னமோ எடுத்து வச்சிருக்க மாதிரி என்கிட்ட கடுப்பிடிக்கிறேன். அந்த கிளவி பண்றதுக்கு நான் என்ன செய்ய? கையில செக் பண்ணி பார்த்தோம்னா ₹1 காசு இருக்காது. நேற்று மளிகை கடையிலேயே வந்து அதை எடுங்க இதை எடுங்கன்னு கடைசியில பில்ல போடாமலே வீட்டுக்கு ஓடியாந்துருச்சு. ஒழுங்கா அதை சேலை எடுக்கிறதுனா எடுக்க சொல்லு, இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்க மண்டை உடச்சு மாவுல கெடுத்துருவேன். நீ என்னத்தையே எழுதியாத்தா, என்னைய ஆளை விட்டா சரிதேன். நானும் அதுகிட்ட போய் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதை எடுங்க இதை எடுங்கன்னு. அண்ணே அந்த சேலை இப்ப நீங்க கொடுக்க போறீங்களா இல்லையா? நான் தான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றேன்ல. அண்ணே நீங்க சேலையை கொடுக்கலன்னா வண்டியில காத்து பிடிங்கி விட்டுருவேன், அப்புறம் ஊரை விட்டு வெளியே போக முடியாது சொல்லிவிட்டேன். சேலையை கொடுக்குறீங்களா இல்லையா? என்னக்கா இப்படி எல்லாம் சொல்றிய? நான் மொட்டகராத்தா மாதிரி வேடிக்கைலாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு பிடிச்ச சேலையை நான் கேட்டா எனக்கு எடுத்து போடுங்க. அதை விட்டுட்டு அங்கே கொடுத்தா என்ன அர்த்தம்? சேலையை கொடுக்கலன்னா வண்டியில காத்து பிடிங்கி விட்டுருவேன், எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. பரா இப்படியாப்பட்ட ஆளுக்கு இல்லைன்னா இவளும் சரிப்பட்டு வரமாட்டா. அடி அலமேல மருமகளே, வேணுக்கும்னு வம்பு இழுக்கணுமே இழுக்கிறியா என்னட்ட? உன் மாமியா இல்லாத குறைய நீ வந்து தீர்த்துக்கிறியோ? நான் உன்னை வம்பிழுக்க ஒன்றும் வரல, சேலை வாங்கத்தே வந்திருக்கேன். நான் பார்த்த சேலையே கேட்டதுக்கு நீ எதுக்கு பிடிச்சி இழுக்கிற? எனக்கு தேவையானதை நான் வாங்குறேன், உனக்கு தேவையானதை நீ வாங்கு. எல்லாரும் தொடுறதா உனக்கு கண்ணு உறுத்துமோ? ஏக்கா இந்தக்கா நீனே இந்த சேலை எடுத்துக்க. அப்படி வரணும் வலிக்கு. ரேட் எம்பிட்டு? 3800. அத்தி 3800. நம்ம கையில இருக்கிறது வெறும் 350 தானே. இதை வச்சுக்கிட்டு எப்படி அந்த சேலை வாங்க முடியும்? அவ எடுத்த வரைக்கும் நல்லதுதான். எடுக்கட்டும். நம்ம எதுக்கு தேவையில்லாம அசிங்கப்பட்டனே. நான் எப்படி நேரமா கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பூனை எடுத்து போடுங்க. வரேன்க்கா. பூனம் எல்லாமே புது மாடலுக்கா, ரொம்ப நைஸ் பூனம். உங்களுக்கு எது வேணும்னு பார்த்து செலக்ஷன் பண்ணி வைங்க. ஆத்தாக்களை எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். பாருக்கா நல்ல கலரா எடுத்து கொடு. பூனை நல்ல பூனமா இருக்கட்டி, எம்பிட்டு வெள்ளன்னு தெரியல. இந்த சேலை இரு. ஏண்டி நல்லா இருக்கு அரக்கு கலர்ல. நம்ம யாரு என்ன எடுத்தாலும் இதை நானும் பார்த்து வச்சிருக்கேன்னு அவ வம்பு கட்டிக்கிட்டு வருவா. அவ எம்பிட்டு காசு கொண்டுட்டு வந்தாலும் எல்லா சேலையும் எடுத்துட்டு போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்து எடுத்துக்கிருவோம். அதுவும் சரிதே, என்னதான் எடுக்கிறான்னு பாப்பாமே. இந்த சேலை பாக்குறீங்களா? எம்பிட்டு விலை? கம்மியான விலை தாத்தா, 750 ரூபா. 750 ரூபாயா? நல்லாத்தான் இருக்கு. இங்க கொண்டா பாப்பா. நம்மகிட்ட இருக்கிறது வெறும் 350. இன்னும் 400 ரூபாய்க்கு எங்க வருது? என்னத்தா எந்திரிச்சிட்டிய? சேலை வேணாமா? காசு முந்தானையில முடிஞ்சிருத்தே வந்தேன். இருட்டுக்குள்ள பாக்கல போல கொஞ்சம் குறைவா இருக்கு. நான் வீட்டுக்கு போய் காசு எடுத்து அந்த கொடுக்கட்டுமா? சரிதா, போய் எடுத்துட்டு வாங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை. உள்ளூருக்குள்ள இருக்கிய, எங்க போயிட போறிய? அதை சொல்ல அப்பு. இந்த போய் எடுத்துட்டு வரேன். நான் ரெடி. ஓகே நான் ரெடி ஆயிட்டேன், வா போலாம். இங்க லைலா. என்ன எங்கன்னு கேக்குற? தீபாவளி ஷாப்பிங்க்கு தான். நீ தானே கிளம்ப சொன்ன. லைலா கொஞ்சம் வேலை இருக்கு, நீ மட்டும் போயிட்டு வரியா? இன்னும் விளையாடுறியா? நீ மட்டும் போயிட்டு வானா நான் என்னைக்கோ போயிட்டு வந்திருக்க மாட்டேன். உன் கூட சேர்ந்து போகணுங்கிறதுனால தானே வெயிட் பண்றேன். சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு லேப்டாப்பையே தட்டிக்கிட்டு இருக்க. நீனும் சேர்ந்து வா, 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். நான் கூட வந்தாலும் நீ தான் செலக்ஷன் பண்ண போற. அப்புறம் எதுக்கு லைலா நான் வந்துகிட்டு? இன்னைக்கு போனஸ் போடுற வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். போனஸ் போடுற வேலையெல்லாம் குஞ்சாய் பார்த்துப்பா, நீ கிளம்பி வா. லைலா என்ன புரியாம பேசுற? நான் தானே மேனேஜர், எல்லா வேலையும் நான் தானே பார்க்கணும்.
அம்மா இந்த வீட்டில் அப்படியே நீ மேனேஜர் மாதிரி தான் நடந்துட்டு இருக்க பாரு. மேனேஜர்னு ஒரு பதவியை கொடுத்துட்டு காய்கறி வாங்குறதுல இருந்து கத்தி வாங்குறது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒன்னேவே அனுப்புறா. இதெல்லாம் எனக்கு என்னமோ சரியா படல. சும்மா இருலையில சம்பளம் கொடுக்குற முதலாளி அப்படியெல்லாம் பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, இல்லைன்னா நான் வேலையை முடிச்சுட்டு வரேன். நாளைக்கு தீபாவளி வச்சுட்டு இன்னைக்கு யாராவது துணி எடுக்காம இருப்பாங்களா? ஊரு உலகமே துணி எடுத்து எல்லாம் தச்சிருச்சு. நான் சரி ரெடிமேட் பிளவுஸாவது வாங்கி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு வா கூப்பிட்டா ஓவரா பண்ணிட்டு இருக்க. சூழ்நிலை அப்படி இருக்கல லீலா, நீ தானே புரிஞ்சு நடந்துக்கணும். நான் புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் போதும், ஒழுங்கா கிளம்பி வா. நம்ம ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு மத்த வேலையை பாரு. சாரி லீலா, என்னால வர முடியாது, வேலை இருக்கு. குக்கி இப்ப நீ வர போறியா இல்லையா? வேலை இருக்கு லீலா, நீ போயிட்டு வா. ஹாய் குமார். ஆடி குஞ்சாயி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். குசு மேடம். என்னாச்சு குமார்? ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளவு கோவமா இருக்கா? இங்க பாரடி குஞ்சாயி, சும்மா வெட்டிலியா வீட்டுல உட்காந்துட்டு எனக்கு இந்த வீட்டுல சாப்பிட பிடிக்கல, உன் ஃப்ரெண்டோட சம்பாத்தியத்துல நான் சாப்பிட மாட்டேன், வீட்டை விட்டு வெளில போறேன்னு சொன்னாரு. நான் தான் உன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது வேலை போட்டு கொடுன்னு சொன்னேன். அதுக்கு நீனும் ஃபார்மாலிட்டிக்கு வேலை போட்டு கொடுத்த. அதுல இருந்து இது வரைக்கும் இந்த மனுஷன் என்ன போட்டு பாடா படுத்துறாருடி. வெளியில வான்னு கூப்பிட்ட கூட வரமாட்டேங்கிறாரு. நாளைக்கு தீபாவளி, இன்னைக்கு வரைக்கும் ட்ரெஸ் எடுக்கல தெரியுமா? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆத்திரமா வருதுடி. நீனே கேளு. குசு மேடம், உங்களுக்கே தெரியும்ல எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, நம்ம எவ்வளவு பிஸியா இருக்கோன்னு. ஒர்க்கர்ஸுக்கு எல்லாம் போனஸ் போடணும், எல்லா வேலையுமே என்ன தானே பார்க்க சொல்லியிருக்கீங்க. நான் இதை விட்டுட்டு எப்படி அவ கூட கிளம்பி போக முடியும்? இங்க பாரடி குஞ்சாயி, ஓ முன்னாடியே எப்படி பேசுறாரு பாத்தியா? ஃபார்மாலிட்டிக்கு வேலை கொடுத்தா ஏதோ அதை பார்த்துக்கிட்டு சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு பாப்பாவை கூட ஹாஸ்டலுக்கு பார்க்க வரல. அவ ஹாஸ்டலுக்குள்ள போன உடனே ஏன் எனக்கு துணி வாங்கிட்டு வந்தீங்க, எதுக்கு எனக்கு பலகாரம் கொண்டுட்டு வந்தீங்கன்னு ஓன்னு அழுகுறா. ஏதோ அனாதைங்க மாதிரி பிள்ளைகளை நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். ஒரு விசேஷத்துக்கு கூட இவரை கூட்டிட்டு வரலன்னா என்னடி அர்த்தம்? என்ன குமார், பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? இல்ல குசு மேடம், வேலை இருந்துச்சு. எல்லாம் ரெண்டு பேரும் வந்து இந்த பேக்கை வாங்கிக்கோங்க. பேகா? என்ன மேடம், எதுவும் ஸ்வீட் இருக்கா? ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்கணுமா? ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க ரெண்டு பேரும் துணி வாங்க போறது மாதிரி தெரியல, அதனாலதான் உங்களுக்கும் சேர்த்து நானே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டேன். லைலா, இந்த ட்ரெஸ் எடுத்துக்கோ. குஞ்சாயி, நீ ஏன்டி ட்ரெஸ் எடுத்துட்டு வர? ஏன் லைலா, உனக்கு நான் எடுத்துட்டு வர கூடாதா? இல்ல, நான் அவர் கூட சேர்ந்து போய் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன். அவருக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்றாரு இல்ல லைலா. இருக்கட்டும், நான் தான் எடுத்துட்டு வந்துட்டேன்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. என் செலக்ஷன் உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த வாங்கிக்கோ. இல்ல என்ன பாக்குற, ட்ரெஸ்ஸை வாங்கிக்க. அவ வந்து கொடுத்த உடனே என்னையா ஈன்னு பல்ல கட்ட. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சந்தோஷமா வாங்கிட்டு வரணும் தானே ஆசைப்பட்டேன். அவ வாங்கிட்டு வந்து அவ செலக்ஷன்ல கொடுக்கறத நான் எதுக்கு கட்டிக்கணும்? இத்தனை வருஷம் அப்படிதான் பண்ணிக்கிட்டோமா? கையில காசு இல்லாத நேரத்துல கூட எங்க அம்மா கிட்ட ஆட்டையை போட்டு ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் தீபாவளி கொண்டாடி இருக்கேன். இந்த வருஷம் அவ இஷ்டத்துக்கு எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பா, அதை நான் கட்டிக்கணுமா? புரியாம பேசாத லைலா, நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே குசுதான். அது புரியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்க. அவ காதுல கேட்டுச்சுன்னா கவலைப்பட மாட்டாளா? லைலா, என்ன யோசிக்கிற? வந்து வாங்கிக்கோ. குமார், நீங்களும் வாங்கிக்கோங்க. வரேன் குசு மேடம். இந்தாங்க குமார், என்னோட செலக்ஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். உங்க செலக்ஷன் எனக்கு பிடிக்காம போகுமா குசு மேடம்? இப்பெல்லாம் என் மனசறிஞ்சு லைலா நடந்துக்கிறத விட நீங்க தான் என் மனசறிஞ்சு அதிகமா நடந்துக்கிறீங்க. குமார், இந்தாங்க ட்ரெஸ் பிடிங்க. தேங்க்யூ மேடம். லைலா, இந்த வாங்கிக்கோ. தேங்க்ஸ் டி குஞ்சாயி. குமார், இந்தாங்க, இது உங்களுக்கு தான். என்ன மேடம், தங்க காயின் மாதிரி இருக்கு? ஆமா, கோல்ட் காயின் தான். எதுக்குடி காயின்? எதுக்காக கொடுக்குற? அங்கும் விலை இப்பெல்லாம் ஏறிட்டு இருக்குல்ல லைலா. நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸும் நம்மள மாதிரி செல்வ செழிப்போடு இருக்கணும்ல, அதுக்காக தான். அவங்களுக்கு இஷ்டப்பட்ட நகையை அவங்க பண்ணிக்கிட்டுங்கிறதுக்காக கோல்ட் காயின் ஒரு பவுன் கொடுக்குறேன். கோல்டு காயினா? ஆமா குமார், மோதிரமாவோ இல்ல செயினாவோ எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. இதே காயினா கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு என்ன மாடல் பிடிக்குதோ, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிப்பாங்கல்ல. அதான் இந்த வருஷம் போனஸை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கோல்டு காயினா கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரிங்க குசு மேடம், அதை எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? உங்களுக்கு மேனேஜர்ங்கிற முறையில இந்த கோல்டு காயினை தரேன், நீங்க வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கானது, நீங்க இதை என்ன வேணா பண்ணிக்கலாம். குசு மேடம், நான் வேலைக்கு சேர்ந்தே 2 மாசம் தான் ஆகுது. ஆனா எனக்கும் சேர்த்து நீங்க வாங்கினதுல ரொம்ப சந்தோஷம். லைலா கையிலேயே கொடுங்க. 2 மாசம் வேலைக்கு சேர்ந்த ஆள் மாதிரியா நினைச்சுக்கிறீங்க? 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவர் மாதிரியா நடந்துக்கிறீங்க. எனக்கு எவ்வளவு பர்சனலி ஐடியாஸ் கொடுக்குறீங்க, எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்க. என்னோட சோல்மேட்ஸ் மாதிரி ஆயிட்டீங்க. உங்களை மாதிரி ஆளுக்கு தான் என்கரேஜ் பண்ண இதை கொடுக்கணும். உங்களுக்கு தான் நீங்க இதை வாங்கிக்கணும். வாங்கிக்கோங்க குமார், கம் ஆன், வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் குசு மேடம். இவன் எப்பேற்பட்ட வேலைக்காரன்னு எனக்கு தானே தெரியும். வேலைக்காரன் குமார். அப்புறம் ஆன் கண்டிஷன். சொல்லுங்க குசு மேடம். இனிமே நீங்க என்ன மேடம்னு கூப்பிட கூடாது, ஓகேவா?
அதை தாண்டி குஞ்சாயி நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளை தங்கச்சின்னு ஆசை பசமா கூப்பிட்டாதான் என்னங்க? நீங்க இனிமே அவளை தங்கச்சினே கூப்பிடுங்க, அவ உங்களை அண்ணானே கூப்பிடட்டும். நான் அப்படி கூப்பிட்டு சொல்லல, மேடம்னு கூப்பிடாம என்ன பேர் சொல்லியே கூப்பிடுன்னு தான் சொன்னேன். ஏண்டி, அவர் உன்னோட வயசுல பெரியவர் தானே, அவர் உன்னை தங்கச்சின்னு கூப்பிடுறதுனால என்ன கெட்டு போச்சு? ஏன் வேண்டாங்கிற? என் ஹஸ்பண்ட் ஏஜ் ஆனவர்னு உனக்கே தெரியும்ல, அவருக்கு ஒய்ஃபா நான் இருக்கும்போது சின்ன ஏஜ்ல உள்ள அது இந்த மாதிரி எங்கா இருக்கிற ஸ்மார்ட்ஸா இருக்கிற கொக்கி வந்து என்ன தங்கச்சின்னு கூப்பிட்டா, அது நான் ஏதோ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிற மாதிரியும் ரொம்ப ஏஜ் உள்ளவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியும் ஊர் மக்கள் தப்பா பேசுவாங்கல்ல, அதனால தான் வேண்டான்னு சொல்றேன். கொக்கி குமார் என்ன வா போ நீ வா எப்படி வேணா கூப்பிடலாம், ஸ்மார்ட்டா குஷ்புன்னு பேர் சொல்லி கூட கூப்பிடலாம், நோ அப்ஜெக்ஷன். உடனே என்னால முடியாது குசு மேடம், வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி பாக்குறேன். ஷியார் குமார், ட்ரை பண்ண முடியாதது எதுவுமே கிடையாது. நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். அப்ப நான் வரேன், பாய். சரிங்க குசு, குஷ்பு கொஞ்சம் ஓங்கி குத்துன மூஞ்சி பஞ்சாயிரம். வாய் மூடு. அவ ஸ்மார்ட்டா இருக்க கியூட்டா இருக்குங்கிற நீனு ஏன்னு பல்ல காட்டுற. நீ ஒன்னும் அந்த அளவுக்கெல்லாம் ஸ்மார்ட் கிடையாது. அவ ட்ரை பண்ணுன்னு அழுத்தி சொல்லிட்டு போறா. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தா இரு, இல்ல பழைய நிலைமைக்கு உன்னைய வெளியே துரத்தி விட்டு என்ன நிலைமைக்கு ஆளாவேங்கிறத மறந்துடாத, ஓகே? என்ன லைலா அப்படிலாம் பேசுற? சுவாய் மூடு. ஒன்றதுக்கு வழியிலேயே ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லைங்கிறதுக்காக தான் வந்து உட்காந்துருக்கோம். இதுவே என் வாழ்க்கைக்கு உழ வைக்கிற நிலைமை வந்துச்சு, மவனை கட்டை எடுத்து அடிச்சு கட்டுன புருஷன் கூட பார்க்க மாட்டேன். நாளைக்கு தீபாவளி கொண்டாட முடியாது, போகி தான் கொண்டாடுற நிலைமையா வரும். தூக்கி போட்டு கொளுத்திட்டு போயிடுவேன் ரெண்டு பேரையும். ஜாக்கிரதையா இருந்துக்க. ஆளை பாரு, கொடு அந்த காயினை.